வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனி அடுத்து குளிர்காலம். அதனால நமக்கு இந்த இருமல் சளி இதெல்லாம் அடிக்கடி வரும். அப்போ நமக்கு சாம்பார் அந்த மாதிரிலாம் சாப்பிட வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரசத்தை வச்சு நம்ம சாப்பிடலாம். இதை சாதத்தில் ஊற்றி தான் சாப்பிடணும்னு இல்லை, நம்ம இதை சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். புளி நெல்லிக்காய் அளவு ஊற வச்சு வச்சிருக்கேன். அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன், ஏன்னா இது மிளகு ரசம், அதனால மிளகு தூள் அதிகமாக எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு நம்ம தேவையான அளவு. இப்போ மிளகு சீரகம் நான் பொடியாக எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து நீங்கள் கரகரன்னு இடிச்சும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு பல்லு ஒரு 3 பல்லு தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் 2. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம், கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ மிளகு ரசங்கிறதுனால நான் காஞ்ச மிளகாய் போடலை, மிளகு போட்டிருக்கேன். இப்போ தட்டின பூண்டு, கருவேப்பிலை, இந்த நறுக்கின தக்காளி, தக்காளி நாட்டு தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். அதுதான் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நாட்டு தக்காளியிலே கூட கனமாக இருக்க மாதிரி அந்த பெங்களூர் தக்காளி மாதிரியே வருது. அதனால இந்த மாதிரி ரசத்துக்கெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க தக்காளியை வாங்கிட்டீங்கன்னா அது அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரசத்தோடு சேர்ந்து நல்லா இருக்கும். இதை அப்படியே நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி அப்படியே மேஷ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வெந்நீரில் கூட போட்டு தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி கூட தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த புளியை நான் கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இதோட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த பொடிகளை எல்லாம் சேர்த்துடலாம். உப்பு, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் நம்மளுடைய மிளகு ரசம் ரெடி ஆயிடும். இது மிளகு ரசங்கிறதுனால நம்ம பருப்பு தண்ணியெலாம் சேர்க்கலை. இது இப்படியே நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ மிளகு ரசம் நல்லா கொதிக்குது. இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மிளகுல உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறக்கும். இது மிளகு நம்ம நிறைய சேர்த்துருக்கிறதுனால இது இருமல் சளியெல்லாம் போக்கக்கூடியது. இந்த குளிர் காலத்தில் வர்ற வறட்டு இருமல் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம வெறுமனே மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி உணவே மருந்துங்கிற மாதிரி இதையும் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம
குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த சளி இருமல் எல்லாம் இருந்து விடுபடலாம். இதை வந்து எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். போதும் கொதிச்சது. இப்போ அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.